இந்த வார எவிக்ஷன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுங்க. அன்எக்ஸ்பெக்டடா காம்போ வந்து உடைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரஜன் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அரோரா வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஓட்டுகள் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். இருந்தாலுமே அரோரா இப்ப கேம் நல்லா தானே ப்ளே பண்றாங்க. சோ அவங்களுக்கு எப்படி எவிக் பண்ணுவாங்க அவ்வளவு சீக்கிரம்? அதாவது இப்ப கமுர்தீன் அரோரா காம்போ நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த காம்போ உடைக்கிறதுக்கு தான் இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ண போறாங்க. சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அரோரா கமுர்தீன் இந்த காம்போ உடைப்பாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரஜன் சாண்ட்ரா இந்த காம்போ வந்து உடைச்சு விட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல ரம்யான்னு ஒரு பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸ் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் ஆக்சுவலா ரம்யாவை இந்த வாரம் எவிக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இந்த வாரமும் ரம்யாக்கான ஓட்டுகள் இல்ல அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன், ஓட்டுகள் இல்ல. இருந்தாலும் அவங்க எவிக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது சேனல் டிசைட் பண்ணும். ஏன்னா பல வாரமா ரம்யாக்கு ஓட்டே இல்லைனாலும் ரம்யாவை வந்து வச்சுக்கிறாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த வகையில் ரம்யா இந்த வாட்டி தூக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சோ ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல வேற அவங்க இருக்காங்க. சோ அப்படின்னும் போது சோ ரம்யாவை இப்ப தூக்குவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய டவுட் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பிரஜன் அப்புறம் அரோரா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இல்ல ரெண்டு பேருமே தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ரோ ரெண்டு பேருமே தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா டபுள் எவிக்ஷனா இருந்தா மேபி ரெண்டு பேரையும் தூக்கிடலாம், இல்ல சிங்கிள் எவிக்ஷனா இருந்தா அதுல வந்து யாராவது ஒருத்தரை தூக்கலாம். அப்ப இந்த வியானா ரம்யா இந்த கேரக்டர்லாம் எப்படி ப்ரோ தப்பிக்குது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஏன்னா இவனுங்க ஓட்டிங் பேசிஸ்ல எடுக்க மாட்டானுங்க. ஆக்சுவலா ஓட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் யாருக்கு வந்து இருக்கிறதுல லீஸ்ட்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கனி வந்து லீஸ்ட்ல இருக்காங்க, ரம்யா லீஸ்ட்ல இருக்காங்க, வியானாவும் லீஸ்ட்ல தான் இருக்காங்க, சாண்ட்ரா பிரஜன் இவங்க எல்லாருமே 5 பேருமே பாத்தீங்கன்னா லீஸ்ட் ஓட்டில் தான் இருக்காங்க. அபிஷியல்ல சொல்றேன், அன்அபிஷியல்ல கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அபிஷியல்ல இவங்க எல்லாருமே லீஸ்ட்ல தான் இருக்காங்க. அதாவது கடைசி கட்டத்தில் தான் எல்லாருமே தத்தளிச்சுட்டு இருக்காங்க. கனியும் கடைசியில் தான் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. இல்ல அன்எக்ஸ்பெக்டடா கனியை தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும், ஷோ பயங்கரமா வேற லெவல்ல கொண்டு போகும். என்ன பொறுத்த வரைக்கும் டபுள் எவிக்ஷன் வைக்கணும், டபுள் எவிக்ஷன் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா சிங்கிள் எவிக்ஷன் லாஸ்ட் 2 வாரமா பாத்தீங்கன்னா சிங்கிள் எவிக்ஷன் வச்சு சாவடிக்கிறானுங்க. நிறைய மிச்சர் பீஸுங்க வீட்டுக்குள்ள சும்மா இருக்குது. ஸோ இந்த மிச்சருங்களாம் தூக்கி வெளியே அமிச்சாதான் கொஞ்சம் ஷோ இன்ட்ரெஸ்டிங்கா மாறும் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. எனக்கு தெரிஞ்சு ரம்யாவை இதுக்கு மேல நீங்க பேக்கப் பண்ணீங்கன்னா என்ன சொல்றதுனே தெரியல. தயவு செஞ்சு ரம்யாவை தூக்கிடுங்க, முடியல எதுக்கு ரம்யாவை வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ரம்யா கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா பெருசா கண்டென்ட்டும் வரமாட்டுது. ஆனா அந்த பொண்ணு மேல சேனல் ஏதோ ஒரு நம்பிக்கை வைக்குது. அதாவது ரம்யா பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சமயம் வந்து படம் எடுத்து ஆடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் பெருசாக ஒன்றுமே பண்ணலங்க. ஸோ கேப்டன்சி டாஸ்கில் வேறு இருக்காங்க. இன்கேஸ் கேப்டன் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வாரம் இன்னும் ஈஸியாக வந்து நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிருவாங்க. ஸோ யோசிச்சு பாருங்களேன் ரம்யாவுக்கு அந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரியல ஓட்டு எங்கேருந்து வருது ரம்யாவுக்குன்னு தெரியல. ஏன்னா அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட இது பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது, அதாவது லீஸ்ட் ஓட்டில் அவங்க நேம் இருக்குது. இருந்தாலும் அவங்கள வந்து எதுக்கு பேக்கப்பில் வச்சுக்கிறாங்க, அதாவது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்து சேனல் ஏன் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க ஏதோ சொல்லிட்டு போயிருக்காங்க போல, நான் இவ்வளவு கண்டென்ட் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்லிட்டு போயிட்டாங்களா, அதை வந்து சேனல் சைடுல இருந்து நம்புறானுங்களா என்னன்னு தெரியல. பட் ரம்யா வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. அதனால தான் ரம்யாவை இன்க்ளூட் பண்ணல. சோ இப்போதைக்கு ரம்யாவை ஒதுக்கிட்டு தான் நான் சொல்றேன். ஏன்னா ரம்யா வச்சிருந்தா ரம்யா எடுக்க போறாங்கன்னு முடிவு எடுத்துட்டா கம்பல்சரி ரம்யா தூக்குவாங்க, ஏன்னா ஓட்டுகள் இல்ல. சோ அப்படி ரம்யா இல்லாத பட்சத்தில் பிரஜன் சாண்ட்ரா அதுக்கு அரோரா அப்புறம் கமுர்தீன், அதாவது இந்த காம்போ 4 பேர் காம்போ இருக்குல்ல. சோ கமுர்தீன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா டாப்ல இருக்காங்க, கமுர்தீன்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல அரோராவை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல பிரஜன் வாய்ப்பு இருக்கு. சாண்ட்ரா தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா சாண்ட்ரா கிட்ட இருந்து கொஞ்சம் கண்டென்ட் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சொரிஞ்சு விட்டு பயங்கரமா ஆடுற கேரக்டர். அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியலான கண்டென்ட் வந்து வரும் அப்படின்றத சேனல் நம்பும். ஆனா பிரஜன் கிட்ட இருந்து கண்டென்ட் வருமானு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். அது மட்டும் இல்லாம போன வாரம் நடந்த சம்பவத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பிரச்சனை இதுக்கப்புறம் வச்சுக்கிட்டா ஏதாவது பிரச்சனை ஆகிடும். ஏன்னா விஜய் சேதுபதியை அவர் முறைக்கிறாரு, விஜய் சேதுபதியை பேச விட மாட்டாரு அப்படின்ற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால பிரச்சனை இதுக்கப்புறமும் வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா பிரச்சனை வந்து ஓகே இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சொல்றது கேட்குற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல, தூக்கிடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணாங்கன்னா பிரச்சனை இன்னைக்கு தூக்கிடுவாங்க. இல்லை பிரச்சனை கிட்ட இருந்து கண்டென்ட் வரும், அரோராவை தூக்கிடலாம். அரோராவை தூக்கிட்டா கமுர்தீன் அரோரா அந்த காம்போடையும் கமுர்தீன் திரும்பி பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபார்முக்கு வருவார். ஏன்னா கமுர்தீன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த சண்டையில் எல்லாத்துலையும் ஈடுபடாத காரணம் யாருன்னா அரோரா தான். ஏன்னா பார்வதி கிட்ட இருந்து கமுர்தீன் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கூட போனதுனால அரோரா வந்து பாத்தீங்கன்னா எந்த சண்டையிலும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா கம்மு நம்ம மட்டும் ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கம்மு ஓரமா கூட்டு போயிறாங்க. அதனால கம்மு வந்து கம்முன்னு இருக்கு, கம்மு கிட்ட இருந்து கண்டென்ட் வர மாட்டுது. சோ இது இப்படி இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா இதுதான் சான்ஸ், அரோராவை தூக்கிடுவாங்க. ஏன்னா அரோராவுக்கு ஓட்டுகள் இல்லைங்க. அரோரா பண்றது என்னதான் சில விஷயம் சரியா இருந்தாலுமே மக்களுக்கு ஏதோ ஒன்று பிடிக்கல அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால அரோராவுக்கு ஓட்டுகள் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. இந்த இடத்துல கனி ஏன் இவ்வளோ லீஸ்ட்டில் இருக்காங்கன்னா ஆப்வியஸாக கனி பல வாரமாக லீஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா கனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வாரமாக நாமினேஷனில் வரல. வந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டுகள் இல்லாமல் ரொம்ப லீஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஆனால் கனியை தூக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா தூக்க மாட்டாங்க. ஏன்னா கனிக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கல்ல, அது மூலியமாக ஒரு கண்டென்ட் ஒன்று வருதுல்ல. ஸோ கனியை எனக்கு தெரிஞ்சு தூக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்ச வாய்ப்பு வந்து அரோராக்கும் பிரஜனுக்கும் வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ டபுள் எவிக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் இந்த 2 பேர் தூக்குவாங்களா, இல்லை வேற யாராவது தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை ரம்யாவை சரி மனசு வந்து சேனல் வந்து இந்த வாட்டி ரம்யாவை தூக்கிடலாம் அப்படின்னு நம்ம தூக்கி
தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ரம்யாவை தூக்குனா கொஞ்சம் பெட்ரு. ஏன்னா இதுக்கப்புறமும் ரம்யா கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த எப்படி சொல்ல மிச்சர் கேரக்டருங்க ரொம்ப அதிகமாக வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. கெமியை போன வாரம் தூக்குறீங்க, சூப்பர். கெமி கூடவே சேர்த்து ரம்யாவை தூக்கியிருக்கலாம். அந்த கெமி போனப்போ ரம்யா ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டாங்க, கெமி கெமின்னு உட்காந்து அந்த பக்கம் சாண்ட்ரா என்னன்னா உலகமாக நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெமி போயிட்டாங்கன்னு இந்த ரம்யா வந்து என்னடா நம்ம ஸ்கோர் பண்ணலாம்னு நினச்சா சாண்ட்ரா ஸ்கோர் பண்ணுது, போடுறா இங்கே ஒரு ட்ராமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கூடவே நீங்கள் அமுச்சு விட்ருக்கலாம். 2 காருக்கு பதிலாக 3 காராக அமுச்சு விட்ருக்கலாம். அதில் 2 பேரும் ஒரே மொட்டமாக ஏற்றிட்டு போயிட்டு இருக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் அப்படி தாங்க தோணுது. ஏன்னா ரம்யா கிட்ட சுத்தமாக கண்டென்ட் வரல. இதில் பெஸ்ட் பர்ஃபார்மராக வேறு ரம்யாவை சூஸ் பண்ணுறானுங்க. அதுவே முதல்ல ஷாக்கிங்கு. இதில் வேறு கேப்டன்லாம் ஆகிட்டு அடுத்த வாரமும் தப்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இப்போ அரோராவை தூக்குனா எனக்கு தெரிஞ்சு கேம் வந்து பயங்கரமாக மாறுங்க. அரோராவை தூக்குனா இன்ட்ரெஸ்டிங்காக மாறும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா கமருதீன் பேக் டு ஃபார்முக்கு வருவார். ஸோ கமருதீன் கிட்ட இருந்து நிறைய கண்டென்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கடைசி கொஞ்சம் நாளாக கமருதீன் கிட்ட இருந்து பெருசாக எந்த கண்டென்ட்டும் வரல. அதாவது ஒரு பிளேயரா அவர் என்ன பண்றாரு கேட்டா ஒன்றும் பண்ணல. அவருக்கு இது நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்காருல்ல, அது ஒரு நல்லது இல்லை. ஏன்னா அரோரா என்ன பண்றாங்க, அவரோட கேம் பிளேவே முடக்கிடுறாங்க. ஆக்சுவலாக கமருதீன் என்ன பண்ணணும்னா முன்னாடி வந்து இந்த வீட்டை வந்து கண்ட்ரோல் எடுக்கணும். அதாவது இங்கே நான் இருக்கேன், நான் ஒரு பிளேயரா, நான் பொட்டன்ஷியல் பிளேயரா அப்படின்ற மாதிரி காமிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த டாப் 5குள்ளே ஈஸியாக வந்து கமருதீன் போக முடியும். இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாதிரி ஒதுங்கி இருக்க மாதிரி இருக்காரு. ஆக்சுவலாக எதுலேயும் இருந்தாலும் ஒரு மாதிரி ஒதுங்கி இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒதுங்கி இருக்கிறது கமருதீனுக்குமே நல்லது இல்லை. எனக்கு தெரிஞ்ச அரோரா வெளியே போகிறது தான் கமருதீன் பார்வதி இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபார்ம் ஆகுதோ இல்லையோ, ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் ஆகுது, அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று கிரியேட் ஆகும். அட்லீஸ்ட் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால் அரோரா தூக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பிரஜனை தூக்கிட்டா சாண்ட்ரா எப்படி விளையாடுவாங்க? அதாவது போன வாட்டியே பிரஜன் போயிட்டு வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது கிரியேட் ஆச்சு. இன்கேஸ் இந்த வாட்டி அவர் போயிட்டாருன்னு வச்சுப்போமே, பிக் பாஸ் வீடே பார்த்தீங்கன்னா பத்திக்கிட்டு எரியும். என் புருஷனை எப்படி அனுப்புவீங்க விஜய் சேதுபதி, உன்னை விட மாட்டேன், சும்மா ஸ்டேஜுக்கு வரேன் இரு, என் புருஷனே அனுப்பிட்டல வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கத்தி கதறுவாங்க. கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமான மொமெண்ட்டாக இருக்கும் பிரஜனை வெளியே அமிச்சா. ஸோ விஜய் சேதுபதி அதை பண்ணுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு சரி ஓகே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டான், போன வாட்டி காரில் கூட்டமே அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கோம், இந்த வாரம் கொஞ்சம் அமைதியாக தானே இருந்திருக்கான், சரி பிரஜனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்னு நினச்சா அப்பலனா மேபி வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சேனல் அந்த அளவுக்கு பொறுத்துப்பாங்களா என்ன தெரியல. ஏன்னா ஒரு ஹோஸ்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு ஹோஸ்ட்டே பார்த்தீங்கன்னா திருப்பி அவர் கூட சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு சண்டை போடுறாரு. அதை பார்க்கும்போது ஹவுஸ்மேட்ஸும் போயிடுவாங்களே, ஏன்னா விஜய் சேதுபதி கிட்டே இருந்தாலும் சண்டை போடுறான், அப்போ நம்மகிட்ட எப்படி அமைதியாக இருப்பா அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல. ஸோ அதை உடைக்கணும்னு நினச்சாங்கன்னா பிரச்சனை தூக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் வைங்க, தயவு செஞ்சு வைக்கணும். ஏன்னா என்னோட கோரிக்கை தான் டபுள் எவிக்ஷன் வைக்கணும், சிங்கிள் எவிக்ஷன் வச்சு தொலையாதீங்க. ஏன்னா டபுள் எவிக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த ஒரு காம்போ பிரேக் ஆக போகுது. இன்கேஸ் ரம்யாவை தூக்கணுன்ற பட்சத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ரம்யா தான் தூக்க போகிறோம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது இந்த இதுக்கு மேலே நாங்கள் வச்சுக்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பிரஜன் அப்படி இல்லைனா அரோரா இவங்க 2 பேர்லேருந்து ஒருத்தரை தூக்கினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் இதுதான், நான் கெஸ் பண்ணுறது தான். ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு இருக்க பேசிட்டு இருக்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கும்போது தான் தோணுது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா லீஸ்ட்ல இவங்க 5 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த 5 பேர்ல 2 பேர் தூக்கணும்னா ரம்யா இல்லாம 2 பேர் தூக்கணும்னா ஒன்னு பிரஜன் இன்னொன்னு அரோரா. ஸோ என்னோட கேஸ் வந்து இவங்க 2 பேர் தான். உங்களோட கருத்து என்ன? இல்ல பிரஜன் இல்லாம சாண்ட்ரா தூக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கனியவே தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வந்தா அப்டேட் பண்றேன். பை பை.